இந்து முன்னணி கோவை நகர தலைவர் அப்போ பழனிசாமி, கே பழனிசாமி. அப்புறம் பிஎம்எஸ் தமிழ்நாடு பொதுச்செயலர் பிஎம்எஸ் பழனிசாமி. தேசம் தெய்வீகத்துக்காக பாடுபட்டு இன்னும் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்து முன்னணி தலைவராக இருந்தபோது ஏராளமான கூட்டங்கள், தாழ்நிலை நாடார், மதுரை ராஜகோபால், சிதம்பரம் அப்படி இருந்தார். அப்புறம் கோபால்ஜி மீட்டிங், அளவில்லாத மீட்டிங்கு, பொதுக்கூட்டம், பயிற்சி முகாம் இதெல்லாம் நடத்தியிருக்கோம். வரதராஜபுரத்தில் கூட்டம் நடத்துகிறோம், காட்டூரில் கூட்டம் நடத்துகிறோம். கூட்டம் நடத்தி 8:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மதுரை அனுப்புறதுக்கு நான், பேராசிரியர் நடராஜன், இப்படி டிபி கந்தசாமி மாவட்ட அமைப்பாளர் நான் போயிட்டுருக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் சாதாரணமாக பேசுவேன். ஜி என்ன துணைக்கு ஆள் இல்லை, நான் வாரஞ்சி அப்படிங்க. எனக்கு ஏன் துணை, எனக்கு அம்பாள் துணை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் எப்போவுமே நான் வீட்டுக்கு அந்த சென்னையில் அலுவலகத்துக்கு போனாலுமே எப்போ வேணாலும் போய் பார்ப்பேன். அப்படி உரிமையோடு பேசுவேன். அம்பாள் துணை அப்படின்னு சொல்கிறாரு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு என்னாச்சு, அந்த பாட்சாங்கரை 304 காட்டூர் கூட்டம், இப்படி வரதாஜபுரம் கூட்டம், இப்படி எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருந்து உழவு பார்த்துட்டு இருந்து கூடவே போய் மதுரையில் போய் வெட்டியிருக்காரு. அப்போ சந்திரமௌலின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் சாப்பிடுவோம். அவர் வீட்டில் சாப்பிடும்போது ஒரு வாய்க்காலில் தண்ணி போகிற மாதிரி குழி, அந்த அளவுக்கு இருந்து இறைவன் திருவிழாவில் அவர் மீண்டும் குணமாகி நலமாகி நாட்டுக்கும் தேசத்துக்கும் தெய்வீகத்துக்கும் பாடுபட்டார். அத்தகைய உன்னதமானவர் கோபால்ஜி. அவர் வழி பின்பற்றுவோம். இந்து தர்மம் சனாதனம் காப்போம்.